பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்காக அவங்க மூவ் பண்ணி ரோந்து பண்ணி போவாங்க. அவங்க கண்ணில் பட்டாலும் அதே தான் ஸ்டேஷன் போய் எதுவும் பயம் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லலாம். எங்களுக்கு கூடுமான வரைக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம். இன்னொன்று, நாங்கள் யூனிஃபார்மில் இருந்தால் வந்து எங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. பிங்க் பெட்ரோலுக்கும் வந்து சிங்கப்பெண் அதிரடி படைக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிராக இருக்கலாம், குழந்தைகளுக்கு எதிராகவும் இருக்கலாம். இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளிப்பட எப்படியெல்லாம் மக்கள் விழிப்பாக இருக்கணும், அதை பற்றி உங்களுடைய கருத்து? மக்கள் வந்து நாங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து எங்களை வந்து சிஎம் சாரால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு நாங்கள் இப்போ வந்து இயங்கிட்டு இருக்கோம். இங்கே மயிலாப்பூர் சரகம் ஃபுல்லாக வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு அண்டு பஸ் ஸ்டாண்டு நிறைய ஏரியாவில் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் பெண்கள்னால் குழந்தைகள் பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு உள்ளவர்கள் வரைக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த அவேர்னஸ் தேவைப்படும். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்காக அவங்க மூவ் பண்ணி ரோந்து பண்ணி போவாங்க. அவங்க கண்ணில் பட்டாலும் அதே தான் ஸ்டேஷன் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் வந்து ஒன்லி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அவேர்னஸ், விழிப்புணர்வு, காவல் உதவி எப்படி தேவைப்படும், எந்த நேரத்தில், அது எதை 1091 டோல் ஃப்ரீ நம்பரை கான்டாக்ட் பண்ணணும். மெயினாக வந்து பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கு போதைக்கு அடிமையாகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த அவேர்னஸும் கொடுக்குறோம். மெயின் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பழக்கம். சின்ன பிள்ளைங்க வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஸ்டாகிராம் உள்ளே போயிட்டு அவங்களுக்கு அது என்னன்னு தெரியறதில்ல. ரீல்ஸுன்னு போடுறாங்க, ரீல்ஸை பார்க்குறாங்க, அது மூலயமா உள்ளே போயிட்டு அதால் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து எதுவும் பயம் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லலாம். எங்களுக்கு கூடுமான வரைக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம். முதல்ல ரெஸ்கியூ பண்ணுறோம். இன்னொன்று, நாங்கள் யூனிஃபார்மில் இருந்தால் வந்து எங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ இந்த யூனிஃபார்மில் இருக்கிறதுனால தைரியமாக வந்து பப்ளிக்கிட்ட எங்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. இது மாதிரி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த நம்பரை அவங்களுக்கு சொன்னோம்னா அவங்களே ரிப்பீட் பண்ணுறாங்க. அந்த நம்பர் நாங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்ன நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது 1091 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அவசர உதவின்னா 100க்கு கான்டாக்ட் பண்ணணும். காவல் உதவி ஆப்பு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு காவல் உதவி ஆப்பு SOS பற்றி அதை பற்றி விளக்கி நாங்கள் அவேர்னஸ் கொடுக்கறது தான் எங்களோட முக்கிய பணி. பிங்க் பெட்ரோலுக்கும் வந்து சிங்கப்பெண் அதிரடி படைக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறோம். காவல் உதவின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஃபுல் டீட்டெயில் கேட்கும். அந்த டீட்டெயிலாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு 3 பேரோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படின்றத டீட்டெயில் கேட்பாங்க. அதில் நீங்கள் 2 கான்டாக்ட் நம்பராவது அதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இமீடியட்டாக வந்து அது ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் எந்த இடத்துல வந்து எந்த ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்றதை ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ரெக்கார்ட் ஆன உடனே வந்து உங்களுக்கு கால் வரும். அந்த கால் வந்து மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ் உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துக்கு இமீடியட்டாக நாங்கள் வருவோம். பிங்க் பெட்ரோல் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. இருந்தோம்.